எல்லாருக்கும் வணக்கம். அரட்டை ஸ்குவாட்ல நானும் முதலாளி இன்னைக்கு அசெம்பிள் ஆயிருக்கோம். நெறைய பேர் கேட்டிருந்தீங்க. பாகிஸ்தான், வெஸ்ட் இண்டீஸ் சீரிஸ பத்தி பேசுங்கன்னு. அதுக்காகவே வந்திருக்கோம். செம்மையான ஒரு அடி குடுத்துருக்காங்க வெஸ்ட் இண்டீஸ் பாகிஸ்தானுக்கு. பல வருடங்களுக்கு பின்னாடி ஒரு சீரிஸ் 2-1ன்னு ஜெயிச்சிருக்காங்க பாகிஸ்தானோட. டரோபால தான் நடந்துச்சு. எல்லா மேட்சுமே 3 ஓடியுமே. அது மாரி T20 சீரிஸ் ஒண்ணு நடந்துச்சு. அத பாகிஸ்தான் ஜெயிச்சாங்க. ஆனா குளோஸா தான் ஜெயிச்சாங்க. ஜெயிச்ச மேட்ச் எல்லாமே 13 ரன், 14 ரன் அப்படி குளோஸா தான் இருந்துச்சு மார்ஜின்ஸ். பட் வந்து ஓடிஐல தே வர் ஃபவுண்ட் அவுட். இதுல வந்து ஃபர்ஸ்ட் ஓடிஐல வந்து 280 அடிச்சாங்க வெஸ்ட் இண்டீஸ். அத சேஸ் பண்ணாங்க பாகிஸ்தான். பட் அதுக்கப்புறம் 2 மேட்சுமே தோத்துட்டாங்க. செகண்ட் ஓடிஐல வந்து வெஸ்ட் இண்டீஸ் சேஸ் பண்ணிட்டாங்க. 171 தான் அடிச்சாங்க. ஈஸியா சேஸ் பண்ணிட்டாங்க. இதுல வந்து 294 அடிச்சிட்டாங்க. 92 ஆல் அவுட் ஆனாங்க. அதுதான் மிகப்பெரிய இது. ஏடன் சீல் பயங்கரமா பவுலிங் போட்டாரு. அவர் தான் பிளேயர் ஆஃப் த சீரிஸும் வாங்கினாரு. பாகிஸ்தானுக்கு வந்து பெரிய பிளஸ்ன்னே இந்த சீரீஸ்ல சொல்ல முடியாது. அந்த ஹசன் நவாஸ் ஒருத்தர் தான் பேட்டிங் ஆடினாரு உருப்படியா. முதலாளி என்ன நினைக்கிறீங்க இந்த சீரீஸை பத்தி சொல்லுங்க. பாகிஸ்தான் வந்து அந்த T20 சீரிஸ் பங்களாதேஷ் இது தோத்துட்டு அதுக்கப்புறம் இங்க வந்தாங்க. தே டிட் வெல் அப்படின்னு வெல்லுன்னு சொல்ல முடியாது. அவங்க ஓகே பண்ணாங்க. மெயினா அவங்களுக்கு ஃபைன் நீ சொன்ன மாதிரி ஹசன் நவாஸ், இன்னொரு நவாஸ் வந்து இந்த முகமது நவாஸ். அவர் இந்த பவுலிங் அவர் தான் நல்லா போட்டார். 7 விக்கெட் எடுத்திருக்காரு 3 மேட்ச்ல. ஓடிஐஸ்லயும் கண்டினியூ பண்ணாரு. அவரும் அதுலயும் நல்லா போட்டிருக்காரு. பட் அவங்க எடுத்தது வந்து இந்த முகமது நவாஸ் வந்து ஆல்ரவுண்டர் தான் வச்சிருக்காங்க தவிர ஹீஸ் நாட் லெஜிட்டிமேட் பவுலரும் கிடையாது. அவங்களோட மெயின் பவுலர் வந்து அப்ரார் அகமது தான் ஸ்பின்னுக்கு. முகமது நவாஸ் நல்லா தான் போடுறாரு. அதனாலதான் ரிஸ்வான் வந்து நவாஸ் வந்து ஃபாஸ்டா போடுவார். வெற்றி நவாஸ் வந்து இமாத் வாசிம் மாதிரி ஃபாஸ்டா விக்கெட் போட்டு போயிடுவாரு. ஒரு விக்கெட் டேக்கிங் ஆப்ஷனா பார்க்க முடியாது. பட் நல்ல ரொம்ப செம யூட்டிலிட்டி பிளேயர். அவர் பேட்டிங் வந்து அடிப்பாரு, நல்ல ஃபீல்டர். இந்த மாதிரி போட்டு போயிடுவாரு. அதனால அவங்க வந்து இதை ஜெனுவன் விக்கெட் டேக்கரா பார்க்க மாட்டேங்கிறாங்க. பட் பார்க்கலாம். அதான். ஸோ அவங்க ப்ராப்ளி வெஸ்ட் இண்டீஸ் முன்னாடி அவ்வளோ ஃபேஸ் பண்ணாதனால அவங்க யூஸ்வலா புது பிளேயர்ஸ் யாராவது இருந்தால் வெஸ்ட் இண்டீஸ் ஸ்ட்ரகிள் பண்ணுவாங்க. பட் கிரெடிட் டு வந்து டேரன் சாமி தான். அவர் வந்து இப்போ ஒயிட் பால் ஃபார்மேட்ல இருந்து எடுத்த பிறகு கிராஜுவலா பில்ட் பண்ணியிருக்காரு. ஸ்டார்ஸ் தேவையில்லை, ஸ்டார்ஸ் இல்லாம என்னால டீம் பில்ட் பண்ண முடியும்னு சொல்லி காமிச்சிருக்காரு. ஸோ இஸ் நாட் டிபெண்டிங் ஆன் ஹெட்மேயரோ இவர் நரைன் இல்லாமையோ. இவர் ரிட்டையர் ஆயிட்டாரு எப்படி இருந்தாலும். ரசல் ரிட்டையர் ஆயிட்டாரு. ஸோ இஸ் மேக்கிங் குட் ப்ராக்ரஸ் வித் டீம். பூரான் பாருங்க. பூரான் பூரான் இல்ல, ஹெட்மயர் அவர் இல்ல, ரிட்டையர் எப்படி ஆயிட்டாரு. இருந்தாலும் அவங்க ரன்னிங் ஷாப் ரன்னிங் ஆனா அதை வச்சு பில்ட் பண்ணிட்டு இருக்காங்க. T20 வந்து அது அன்பிரடிக்டபிள். கிவன் டே அன்னைக்கு எந்த டீம் டர்ன் அப் ஆகுதோ அதான். ஸோ ஓடிஐ வந்து மோர் ப்ரெடிக்டவா சொல்லலாம். இவங்க வந்து இந்த டீம் நல்லா பில்ட் பண்ணான்னு இருக்கு. அதுல ஷாய் ஹோப் கேப்டன் அண்ட் விக்கெட் கீப்பர் அவர் வந்து கீ ரோல் பண்றாரு. கிட்டத்தட்ட லாஸ்ட் 2023 இருந்து இஸ் பீன் கன்சிஸ்டன்ட். இத அதாவது ஹீஸ் த தேர்ட் ஹையஸ்ட் செஞ்சுரியன் ஃபார் வெஸ்ட் இண்டீஸ் நினைக்கிறேன் இன் ஓடிஐஸ். 18 செஞ்சுரிஸ் அடிச்சிருக்காரு. அதுவும் இன்னிங்ஸ் ரொம்ப கம்மி. கிறிஸ்கேல் தான் மேக்ஸிமம் 25, பட் அவரே 287 இன்னிங்ஸ் ஆடி இருக்காரு. இவர் 120 ஆட்லயே வந்து ஒரு 18 செஞ்சுரிஸ் வந்திருக்காரு. ஸோ ஐ திங்க் ஹில் கேட்ச் அப் சூன். வெஸ்ட் இண்டீஸ் கடைசியா அவங்க வந்து இப்போ பாகிஸ்தானோட 34 வருஷம் கழிச்சு தே வின்னிங் கப் அகேன்ஸ்ட் பாகிஸ்தான், பர்டிகுலர்லி அட் ஹோம் ஒரு வின்னு. அதே மாதிரி ஓடிஐ சீரீஸ் வந்து ஐ திங்க் இதுதான் அவங்களோட தேர்ட் சீரீஸ்ன்னு நினைக்கிறேன். 2023 அவங்க அதிகம் விளையாடவும் இல்லை. இங்கிலாண்டோட ஒரு 2 தடவை விளையாடி இருக்காங்க, ஒரு தடவை பங்களாதேஷ் விளையாடி இருக்காங்க, 3 ஜெயிச்சிட்டாங்க. ஸோ இது ஒரு 4வது ஓடிஐ வின். ஸோ தி பிகேம் a ஸ்ட்ராங் ஓடிஐ டீம் ஃபார் ஷுவர். T20ல கொஞ்சம் கேபிட்டலைஸ் பண்ணும். ஓகே. இப்ப இப்ப இதுல நான் என்ன அப்சர்வ் பண்றேன் அப்படின்னா, பாகிஸ்தான் வந்து ரொட்டேட் பண்றேங்கிற பேர்ல 2 சீமர்ஸ் எப்பவுமே பாகிஸ்தான் 3 சீமர்ஸ் ஆடுவாங்க வழக்கமா. இப்ப வந்து கொஞ்ச நாளா வந்து அவங்க ஹாரிஸ் ராஃபர்ட் 3 பேர் யார் இருப்பாங்கன்னா, ஷஹீன் அஃப்ரிடி, நசீம் ஷா, ஹாரிஸ் ராஃப். இதுல கொஞ்ச நாளா ஹாரிஸ் ராஃப் உட்கார வச்சுட்டு இவங்க இப்போ திருப்பி பழையபடி அந்த இவரை கொண்டு வந்துட்டாங்க, ஹசன் அலியை கொண்டு வந்துட்டாங்க. இந்த சீரீஸ்ல பாத்தீங்கன்னா 2 ஃபாஸ்ட் பாலர்ஸும் அவங்க ரொட்டேட் பண்ணி ஆடுறாங்க. ஒரு மேட்ச் நசீம் ஷாவும் ஷஹீன் அஃப்ரிடி ஆடுறாங்க. இன்னொரு மேட்ச் நசீமும் ஹசன் அலியும் ஆடுறாங்க. இன்னொரு மேட்ச் ஹசன் அலி, அப்படி மாத்தி மாத்தி 2 பேர் தான் ஆடணும்னு சொல்லிட்டு மிச்சத்தை வந்து ஸ்பின் வச்சு அவங்க ஓட்டுறாங்க. இதான் அவங்க இதா இருந்திருக்கு. ஒரு மேட்ச் 5 மேட்ச் ஆடினாரு. பட் ஸ்டில் ஆனா எப்பவுமே வந்து கண்டிஷன்ஸ்ல வந்து ஹோம் டீம் எப்படி ஆடுறாங்கன்ற காம்பினேஷன்ஸை பார்த்தோம்னா, இந்த சீரீஸ்ல வந்து வெஸ்ட் இண்டீஸ் வந்து ஆல்மோஸ்ட் எல்லா மேட்சுமே மினிமம் 3 சீமர் ஆடி இருக்காங்க. லைக் ஏடன் சீல்ஸ் ஆடி இருக்காங்க, பிளேட்ஸ் அவர் இருக்காரு, ஜெடையா பிளேட்ஸ் ஆடி இருக்காரு, லெஃப்ட் ஆர்ம் அவரு. அது போக ஷெப்பர்டு போட்டிருக்காரு, மீடியம் போட்டிருக்காரு. அவங்க வந்து மோஸ்ட்லி சேஸையும் குடுகேஷ் மோட்டி 2 ஸ்பின்னர்ஸ் தான் எம்ப்ளாய் பண்ணியிருக்காங்க. பட் இவங்க வந்து நிறைய அதிகமா ஸ்பின் எம்ப்ளாய் பண்ணியிருக்காங்க. சைம் அயூப் நிறைய போட்டிருக்காரு, அப்ரார் போட்டிருக்காரு, முகமது நவாஸ் வேற வெனவர் ஹஸ் பிளேடு.
பட் அதுதான் அவங்க வந்து மோர் ஸ்பின் எம்ப்ளாய் பண்ணியிருந்தாலும் ஐ திங்க் அது ஒரு கான்ட்ராஸ்ட் இருக்கு. ஹோம் டீம் வந்து எக்ஸ்ட்ரா ஒரு பேஸ் அட்டாக்கோட போயிருக்காங்க. இவங்க வந்து இன்னும் ஸ்பின் ஹெவியா போயும் தேர் நாட் ஏபிள் டு கேபிட்டலைஸ். ஐ திங்க் ஸ்பின் ஹெவியா போறது வந்து தப்பு இல்லை, அது இட்ஸ் ஓகே. வெஸ்ட் இண்டீஸ்ல வந்து நம்ம சிபிஎல்லே பார்த்தோம் ஸ்கோர்ஸ்லாம் எப்படி இருக்கு, விக்கெட் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. பட் அவங்க அந்த பேட்டிங் வந்து அதை பேக்கப் பண்ணல. அதுதான் ஈவன் தோ தே ஹேட் தேர் ஹோம்ஒர்க் டன் அண்ட் ஸ்ட்ராட்டஜிக்கலி மேபி அப் டு த மார்க்னே சொல்லலாம். பட் அவங்க பேட்டிங்ல வந்து தே வர் நாட் ஏபிள் டு பேக் இட் அப் ப்ராப்பர்லி. என்ன நினைக்கிறேன்? பேட்டிங் வந்து அது பழைய கதை அப்படின்னு சொல்லலாம் பாகிஸ்தானோடது. அவங்க இன்னும் வந்து அதாவது ரீவைண்ட் பண்ணி பார்த்தா 2023 ரிவைண்ட் பண்ணி பார்த்தா அப்பயும் இப்பயும் பெரிய வித்தியாசம் இல்லை. அதே பேட்டிங் ஃபெயிலியர் இன்னும் நடந்துட்டு இருக்கு. ஹசன் நவாஸ் மட்டும் தான் கொஞ்சம் காப்பாத்தி கொடுத்தாரு. பாபர் அசாமோட ஃபார்ம் வந்து இந்த பாயிண்ட் வருன்ற மாதிரி அவர் அடிப்பாருன்னு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ ஆல்மோஸ்ட் 72 இன்னிங்ஸ் ஆச்சான் அவர் செஞ்சுரி அடிச்சு. ஃபர்ஸ்ட் எல்லாம் இன்னொன்னு பாபர் வந்து விராட்டோட கம்பேர் பண்ணாதீங்க, அவர் வந்து சச்சின் டெண்டுல்கர் டான் பிராட்மனோட கம்பேர் பண்ணுங்க அப்படின்லாம் சொல்லிட்டு இருப்பாங்க. கம்பேர் பண்றது யார் வேணா கம்பேர் பண்ணலாம் brother. நம்ம வந்து ஏன் இவரை கூட தான் வந்து பியூ ரிச்சர்ட்ஸ் அளவுக்கு பேட்டிங் பிடிக்கிறா கூட சொன்னாங்க முகமது சிராஜ். ஸோ அது மாதிரி கூட கம்பேர் பண்றது ஒன்றும் பண்ணலாம். ஆனா அதான் பெர்ஃபார்மன்ஸ் இல்ல. அவங்க இன்னும் அந்த ஸ்டார் வேல்யூ கொடுத்து பாபர் அசாமுக்கா நம்பிட்டு இருக்காங்க. ரிஸ்வான் வந்து அப்பப்போ நல்ல ஸ்கோர் அடிச்சு கேப்டன்ஷிப்பையும் தக்க வச்சுக்கிறாரு, டீமையும் அப்பப்போ பிரதர் காப்பாத்தி. இப்ப என்ன சொல்றாங்க தெரியுமா? ஆக்சுவலா பாகிஸ்தான் ரசிகர்கள் பாகிஸ்தான் ட்விட்டர்ல எல்லாம் பாபரை வந்து நீங்க திரும்பி கேப்டன் ஆகினாதான் அவர் பழைய பன்னீர் செல்வமா வருவாரு, பாபர் கேப்டன் ஆகினாதான் அவருக்கு அந்த பஞ்ச் கிடைக்கும், அந்த ஃபயர் கிடைக்கும் அப்படிங்கிற. தெரியல. மைக் ஹெசன் கேப்டன்சி கோச்சிங் எடுத்திருக்காரு. அவரு ஒரு கஷ்டமான சூழ்நிலை தான் இருப்பாரு. எப்படி மேனேஜ் பண்ண போறான்னு தெரியல. அவங்க ரெண்டு பேரையும் ரிஸ்வானையும் பாபரையும் அவரால் தூக்க முடியாது. தூக்காம எப்படி மற்ற டீம் அதுக்கப்புறம் பில்ட் பண்ணுவான்ற பொறுத்து தான் இருக்கு. சைம் அய்யூப் வந்து ஒரு மேட்ச் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணாரு. அதுக்கப்புறம் ஸ்கோர்ஸ் ரன்ஸ் பெருசா அடிக்கல. பட் பவுலிங் இஸ் பீன் கண்ட்ரோலிங். ஆனா ஓவராலா பார்த்தா பாகிஸ்தானை பொறுத்த வரைக்கும் தி ஃபவுண்ட் டூ பிளேயர்ஸ். ஒன்னு வந்து ஹசன் நவாஸ், முகமது நவாஸ். இந்த சீரீஸ் ஃபுல்லாவே இஸ் ஒர்க் வெல் ஃபார் போத் ஆஃப். நம்ம ரெண்டு பேரும் நல்லா ஃபைன்ஸ். அவங்க நல்லா யூட்டிலைஸ் பண்ணி கேபிடலைஸ் பண்ணி அந்த டீம் யூஸ் பண்ணிக்கிட்டாங்கன்னா இட் வில் பி குட் ஃபார் தம். இல்லாட்டி ஐ திங்க் தேல் கோ ஆன் டு பழைய பாகிஸ்தான் மாதிரி, பழைய பன்னீர்செல்வம் மாதிரி போயிடுவாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அந்த ஜெயிச்ச ஒரு ஓடியை பார்ப்போமே, அதுல வந்து பாபரும் ரிஸ்வானும் ரன் அடிச்சாங்கன்னு தான் பேரு. ஆனா ஸ்ட்ரைக் ரேட் வந்து பாத்தீங்கன்னா பாபர் வந்து 64 பாலுக்கு 47, ரிஸ்வான் வந்து 69 பாலுக்கு 53. 73 ஒருத்தர் ஸ்ட்ரைக் ரேட், இன்னொருத்தர் ஸ்ட்ரைக் ரேட் வந்து 76. இது வந்து இதுல ரிஸ்வான் அவுட் ஆகும்போது 180 ஃபார் 5 ஸ்கோர் 38வது ஓவர்ல. நல்ல வேலை அன்னைக்கு வந்து இந்த உசேன் தாலாத்தும் இவரு ஹசன் நவாஸும் அடிச்சு கொடுத்தாங்க. எப்படி 12 ஓவர்ல வந்து அவங்க வந்து 100 ரன்னுக்கு மேல அடிச்சு ஜெயிச்சு கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் வந்து இவங்க பாபர் ரிஸ்வான் ஸ்டார்ட் பேட் பண்றாங்களா இல்ல என்ன கணக்குன்னு தெரியல. பட் இது வந்து சலீம் மாலிக், பாசித் அலி, ஜாவத் மியாண்டருக்கு அப்புறம் இந்த ரமீஸ் ராஜா இவங்கலாம் அடிச்ச ஸ்கோர். இதெல்லாம் 1990s, ஏர்லி 90s, மிட் 90s. இது 2025க்கு வேலைக்கு ஆகுது. நீ என்ன நினைக்கிற? இல்ல கண்டிப்பா. அந்த நீ சொன்ன மாதிரி அவங்க வந்து ஒரு ஓவர்ஸ் தான் கடைசி மிச்சம் இருந்தது வெயிட்டன். ஹசன் நவாஸ் அடிக்காம இருந்திருந்தா அவங்க இன்னும் கொஞ்சம் டெஃபினட்டா மேட்ச் முன்னாடி முடிஞ்சிருக்கும். கீ பாயிண்ட் வந்து நீ சொன்ன மாதிரி. ஆனா என்னன்னா விக்கெட் விழுக ரிஸ்வானோட விக்கெட் தான் ரொம்ப முக்கியம், ரிஸ்வான் விக்கெட் தான் ரொம்ப முக்கியம்னு சொல்லி ரிஸ்வானுக்கு அவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க. ஓகே, அவர் ஒரு சைடு நிக்கிறாரு, ஸ்ட்ரைக் பண்றாரு. பட் அவர் கைட் பண்ணி ஸ்ட்ரைக் ரொட்டேட் பண்ணி ரன்ஸ் சிங்கிள்ஸ் எடுத்து அந்த மாதிரி மேட்ச் ரன்ஸ் எடுத்தாதானே அவங்க ஜெயிக்க முடியும். அதை அவங்க ஃபோக்கஸ் பண்ண மாட்டேங்கிறாங்க. ரன் ரேட் பரவாயில்லன்னு விட்டுறாங்க. ஆனா பிச்சுனால அப்படி இருக்காங்களா ஏன்னு தெரியல. அது அவங்க ஸ்ட்ராட்டஜி. இப்ப இன்னொன்னு என்ன தெரியுமா சொல்லுவாங்க? இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் செகண்ட் ஓடியில வந்து அவங்க 171 அடிச்சாங்க, 37 ஓவர்ஸ் ஆயிடுச்சு. பாபர் டக்கு. இப்போ பாபர் இல்லாதனாலதான் பெரிய ஸ்கோர் வரல அப்படின்னு ஒரு இது கொண்டு வருவாங்க இப்போ. ஆனா ரிஸ்வான் வந்து அடிச்ச 16 ரன் 38 பால்ல யோசிச்சு பாருங்க. அதுவும் வந்து கடைசியில நவாஸ் ஒரு 36 ரன் அடிச்சாரு. மற்றதெல்லாம் அப்படி எப்படி தேத்துனது 20, 15. ஆமா. இன்னொருத்தர் வந்து இவங்க இதுல இந்த தலாக் அவர் ஒருத்தர் இருக்காரு. அவரும் வந்து ஓரளவுக்கு நல்லாதான் ஐ மீன் ஆல்ரவுண்டர் அவரையும் போட்டிருக்காங்க. இது வரைக்கும் ஒரு மேட்ச் தான் பவுலிங் போட்டாருன்னு நினைக்கிறேன். தலாத், ஃபாஹிம் அஷ்ரஃப் ரெண்டு பேருமே சக்சஸ்ஃபுல் ஆல்ரவுண்டர்ஸ். பிஎஸ்எல்ல நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிருக்காங்க த்ரூ அவுட் சீசன்ஸ். பட் என்னன்னா அவங்க கன்சிஸ்டன்டா அவங்க ரெண்டு பேருக்குமே ரன் கிடைக்கல பாகிஸ்தான் டீம். வெஸ்ட் இண்டீஸ் வந்து இன்னும் ஒண்ணுன்னா ரிசர்ஜன்ஸ் ஆஃப் அவங்க வந்து பிளேயர்ஸ் ஐடென்டிஃபை பண்ணி தேர் பூஸ்டிங் தம் அண்ட் பிரிங்கிங் தம் அவுட். அதுல ஒன்னு வந்து ஜேடன் சீல்ஸ் வந்து லாஸ்ட் ஃபியூ இயர்ஸ் முன்னாடி நீ சொல்லியிருக்க இஸ் டெவலப் வெல் இன்டு கிரேட் பவுலர் இப்போதைக்கு.
அதே டைம் வந்து மேத்யூ ஃபோர்டு வந்து ஷோல்டர் டிஸ்லோகேட் ஆயிடுச்சான் ட்ரைனிங்ல. இல்லாட்டி அவரும் ஓடி ஆடி இருப்பார். அவர் இருந்திருந்தா இப்ப பீன் ஈவன் மோர் க்ளோசர். அல்ஜாரிஸ் ஜோசப் நமக்கு தெரியும். அவர் வந்து ஆக்சுவலா இப்போ ரெஸ்ட் பண்ணியிருக்காங்க அந்த சீரீஸ்க்காக, ஒர்க் லோட் மேனேஜ்மெண்ட் சொல்லி. ஸோ வேலிட் ரீசன் தான். பேட்டிங் வந்து ஷாய் ஹோப் வந்து ஒரு லிஞ்ச் பின்னா இருக்காரு. அவர் கன்சிஸ்டன்சி மெயின்டைன் பண்ணியிருக்காரு. இன்னொன்னு ஒரு சில மேட்ச்ல அந்த T20 சீரீஸ்ல கூட பார்த்தேன். மோட்டி வந்து கொஞ்சம் அவர் நல்லா பேட்டிங் பிடிச்சிருக்காரு. சிபிஎல்ல கூட அடிச்சிருக்காருன்னு நினைக்கிறேன். அதனால இது brought him up. அவன் பவுலிங் கண்டிப்பா விக்கெட் எடுத்துறாரு. அவர் ராஸ்டன் சேஸும் போதும்னு நினைக்கிறேன். அவங்க பவுலிங் இருக்கு. ஸோ ஐ டோன்ட் திங்க் தே நீட் டு லுக் ஃபர்தர். தே ஆர் ஃபார்மிங் அப் a குட் டீம். இந்த T20 வேர்ல்ட் கப் எப்படி போகுதுன்றத பார்ப்போம். See. அதான் ஜேடன் ஃபீல்ட் இஸ் வெரி குட் பவுலர். பட் இன்னும் T20க்கு ஒரு ஹி நீட்ஸ் டு ஸ்டெப் அப் ஸ்லைட்லி. இன்னும் கொஞ்சம் ஒரு லென்த்லாம் இது பண்ணணும். ஹி ஹஸ் டு இம்ப்ரூவ். அதுக்கப்புறம் ராஸ்டன் சேஸ் ஹீல் பி வெரி வேல்யூபிள் இன் இந்தியா, எஸ்பெஷலி இந்த T20 வேர்ல்ட் கப்பை. ஏன்னா கொஞ்சம் ஹீ ஹேஸ் த அபிலிட்டி டு கொஞ்சம் கேமை எடுத்துகிட்டு போகவும் முடியும் டீப்பாக. கொஞ்சம் கிறிஸ்பாக நல்ல ஷாட் ஆடி அவரால் ஹை ஸ்டேக் ரேட்லேயும் விளையாட முடியும். அதாவது ஹை ஸ்டேக் ரேட்டில் சுற்றி விளையாடுறவங்க ஒரு கேட்டகரி, நல்ல ஷாட் ஆடி ஹை ஸ்டேக் ரேட்டில் விளையாடுற ஒருத்தர் வந்து ராஸ்டன் சேஸ். அவருடைய ஆஃப் ஸ்பின் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ T20 வேர்ல்ட் கப்புக்கு ஐ திங்க் ஹில் பி குட் அடிஷன் டு த வெஸ்ட் இண்டீஸ் டீம். இது ஷாய் ஹோப் நீ சொன்ன அது ஒரு கன்சிஸ்டன்ட் தான். அவர் விளையாடுற டீம் இன்னும் கொஞ்சம் பெரிய டீம் ஷாய் ஹோப் விளையாண்டுருந்தாருன்னா அவர் வந்து ஒரு இந்த பிக் 4 லெவலுக்கு ஹி வுட் ஹவ் பீன் பிராக்கெட்டட் எல்லாம். வெஸ்ட் இண்டீஸ் மாதிரி டீம் இல்லாமல் ஒரு ஆஸ்திரேலியாவுக்கும் இங்கிலாந்துக்கும் அப்படி இருந்தாருன்னா அவர் அந்த பிராக்கெட்டுக்கு வந்திருப்பார், ரொம்ப பெரிய பிளேயர் பிராக்கெட்டுக்கு. ஏன்னா அவருமே வந்து டெக்னிக்கலி சவுண்டு. ரிக்கி பாண்டிங் மாதிரி ஒருத்தர் வந்து அவரை சொல்லி எடுக்கிறார் ஃப்ரான்ச்சைஸ் கிரிக்கெட்ல அப்படின்னா வந்து ஹி ரேட்ஸ் ஹிம் ஹைலி. லாஸ்ட் ஐபிஎல்ல பார்த்தீங்கன்னா ஷாய் ஹோப் பிளேட் அஹெட் ஆஃப் லாட் ஆஃப் பிக் நேம்ஸ் பேக் வித் ரிக்கி பாண்டிங். ஸோ ஐ திங்க் இஸ் டேலண்டட் எனஃப். இந்த மாதிரி அதனால தான் அவங்க பூரான் இல்லாட்டி எட்மயர் இல்லாட்டினாலும் ஓவர் கேன் டூ த கெட் த ஜாப் டன். அவங்கள வச்சு தேர் கெட்டிங் இட் ஓவர் த லைன். ஸோ ஐ திங்க் குட் சீரீஸ் ஃபார் தம். இன்னமும் வந்து அவங்களுக்கு சில ரிசோர்சஸ்லாம் இருக்கு பிஃபோர் த கெட் இன் டு த வேர்ல்ட் கப் T20 ஃபார்மேட்ல. எஸ்பெஷலி வெஸ்ட் இண்டீஸ்க்கு இன்னும் நிறைய ரிசோர்சஸ்லாம் இருக்கு டு புட் அப் வெரி ஸ்ட்ராங் சைடு. பட் பாகிஸ்தான் வந்து இன்னும் நிறைய வேலை பண்ணணும். இந்த டீம் அவங்க திருப்பி வந்து இதே மாதிரி நம்மலாம் வந்து டக்குன்னு இப்போ என்னதான் ஆளுக்கு ஒரு ஒப்பீனியன் இருக்கும் இந்தியாவில். எல்லாருக்கும் நம்ம எல்லாருமே கிரிக்கெட் எக்ஸ்பர்ட் தான். ஆளுக்கு ஒரு ஃபோன் இருக்கு, ஒரு மைக் இருக்கு, ஒரு கேமரா இருக்கு, எல்லாம் ஒன்று பேசுவோம். பட் அவங்க ஒரு கால் எடுக்கிறாங்க ரேடிக்கலா. இப்போ கில் வந்து பெரிய பிளேயர் தான், நல்ல பிளேயர் தான், ஒரு கிளாஸ் பிளேயர் தான். ஆனால் நீங்க இப்போ விளையாடுறது வந்து T20க்கு செட் ஆக மாட்டேங்குது. KL ராகுல் நீங்க வந்து கிளாசி ராகுல் தான். ஆனால் இப்போதைக்கு நீங்க இன்னும் ஸ்டெப் அப் பண்ணணும். அவங்க தே ஹேவ் த மெசேஜஸ் சென்ட் கிளியர். நீங்க வந்து அல்ட்ரா அக்ரெசிவ் ஓப்பனர்ஸ் தான் எங்களுக்கு வேணும். ஏன்னா இந்த மாதிரி நாங்கள் ஒரு மேடன் ஓவர் விளையாண்டு செமிஃபைனலில் இங்கிலாண்டோட தோத்துருக்கோம் பார் ஸ்கோர் அடிக்க முடியாம அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு தேர் ரீவேம்பிங் த ஹோல் திங். விராட் கோலி, ஜடேஜா, ரோஹித் சர்மா இவங்களுக்குலாம் வந்து தேர் சேயிங் குட் பை அண்ட் ரீவேம்பிங் த சைடு அப்படிங்கிறப்ப வென் இந்தியா கேன் டூ இட் அண்ட் பிளே மாடர்ன் கிரிக்கெட், பாகிஸ்தான் ஆல்சோ நெக்ஸ்ட் ஸ்டெப் அப். அவங்க அந்த மாதிரி மாற்றி ஆடணும். அதுக்கு வந்து அவங்க என்ன பண்ணணுமோ தே ஹேவ் டு டேக் த ஹார்ட் கால்ஸ். திருப்பி அது பாபர் கேப்டன் ஆக்கணுங்கிறது ஒரு கால் கிடையாது. ஹாட் கால்ஸ் வந்து என்ன, ரிஸ்வானையும் பாபரையும் உட்கார வைக்கணும். அட்லீஸ்ட் ஒரு பிரேக் கொடுக்கணும். நீங்க விழுங்க, இல்லாம உங்க டீமை பில்ட் பண்ணி விளையாண்டு பார்ப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஏஷியா கப் கூட கொடுக்கலாம். இல்ல அதுக்கு முன்னாடி இருக்க இந்த ட்ரையல் சீரீஸ்ல கூட கொடுக்கலாம். நீங்க பாபர் அசாம் அவங்க பாகிஸ்தான், UAE அப்புறம் ஆப்கானிஸ்தான் ஆடுறாங்கன்னு நினைக்கிறேன் ட்ரை சீரீஸ். அந்த பாம்பம் சீரீஸ்லயாவது அவங்க ரிப்பீட் உட்கார வச்சுட்டு எப்படி ஆடுறாங்கன்னு பார்க்கலாம். ஆனா இவங்க மேனேஜ்மெண்ட் விடுவாங்களான்னு தெரியல. அவங்க வந்து தே ஆர் குவைட் கீன் ஆன் கீப்பிங் ரிஸ்வான் அண்ட் பாபர் அசாம். ஸோ கொஞ்சம் கஷ்டம் தான் அவங்களுக்கு. இந்த டைம் பீரியடுக்கு டீம்ஸ்க்கு தே ஹாவ் டு திங்க் அஹெட். மைக் ஹெசன் ஒரு இன்டெலிஜென்ட் கோச் தான். பட் அவரால் என்ஃபோர்ஸ் பண்ண முடியுமா ஒரு ஐடியாஸ் இருந்தது கஷ்டம் தான். ஸோ டேக்அவே வந்து இது வந்து ஒரு நல்ல சீரீஸ் ஃபார் வெஸ்ட் இண்டீஸ். ஸோ இட்ஸ் வெஸ்ட் இண்டீஸ் ஆல்சோ பிகம் அ குட் டீம் டு வாட்ச் அவுட் ஃபார் திஸ் T20 வேர்ல்ட் கப் அண்ட் ஆல்சோ கோயிங் ஃபோர்த் ஃபார் ODIs இன் ஃபியூச்சர் நினைக்கிறேன். கரெக்ட் தான் வெற்றி, கரெக்ட் தான். ஏன்னா நல்ல 2 ஸ்பின்னர் வச்சிருக்காங்க, மோட்டி, சேஸ். இன்னொரு ஸ்பின்னர் அவங்க ஆட் பண்ணுவாங்க கண்டிப்பா. சம்படி தே வில் ஆட், தே வில் பிளே 2 or 3 ஸ்பின்னர்ஸ். அவங்களுக்கு வந்து எக்ஸ்ப்ளோசிவ் அகில் ஹுசேன் மறந்துட்டேன். ஸோ அகில் ஹுசேன், மோட்டி, சேஸ் அப்படிங்கிறப்ப நீங்க இந்தியாவில் வந்து தாராளமாக 3 ஸ்பின்னர்ஸ் எம்ப்ளாய் பண்ணி இவங்களை வச்சு நீ 10லேருந்து 12 ஓவர் ஓட்டிடலாம். அதுக்கப்புறம் நீ மற்ற ஷமார் ஜோசப் ஐபிஎல் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு, பட் அவரும் இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணும் அந்த லெவலுக்கு விளையாடுறதுக்கு. இவங்க வந்து ஆல்ரவுண்டர்ஸ் தான் இருக்காங்க, வண்டியா ஆல்ரவுண்டர்ஸ் இருக்காங்க. செப்பர்டு தே வில் மேக் தேர் வே. அது மாதிரி இப்போ ஹிட்டர்ஸ் இருக்காங்க, ஹோல்டர் இருக்காங்க. ஸோ அதனால அவங்களுக்கு அந்த 12 ஓவர்ஸ் கன்னா போட்டுருவாங்க. அந்த 8 ஓவருக்கு இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ரென்தன் பண்ணும். பேட்டிங் வந்து தெல் ஃபைண்ட் வே டு ஃபைண்ட் எக்ஸ்ப்ளோசிவ் ஓப்பனர்ஸ். எவன் லூயிஸா இருக்கலாம், எப்படியோ தெல் ஃபைண்ட் எக்ஸ்ப்ளோசிவ் ஓப்பனர்ஸ். அதுக்கப்புறம் டவுன் தி ஆர்டர் பிக் ஹிட்டர்ஸ் தேல் பி ஏபிள் டு ஃபைண்ட். இப்படி இருக்கும்போது தேல் டெஃபினெட்லி பி வெரி டேஞ்சரஸ் சைடு. பாகிஸ்தானை பொறுத்த வரைக்கும் தே ஹேவ் டு ரீவேம்ப், தே ஹேவ் டு டேக் சம் ஹார்ட் கால்ஸ்.
இப்போ இவங்க வந்து சயம் ஐயூப் அடிக்கலன்னு சொல்லிட்டு சயம் ஐயூப் ட்ராப் பண்ணக்கூடாது. அந்த மாதிரி தே ஹேவ் டு நோ ஹூ த ஃபியூச்சர் இஸ் அண்ட் தே ஹேவ் டு டேக் இட் ஃபார்வர்ட் அக்கார்டிங்லி. கில்லு தான் அப்படின்னு நீங்க சொல்லிட்டீங்கன்னா கில்லுக்கு ஒரு சீரிஸ் கொடுத்துடணும். டெஸ்ட் மேட்ச் கேப்டன் அப்படின்னா ஃபுல்லாக கொடுத்து லாங் ரோப் கொடுக்குற மாதிரி. இப்போ சயம் ஐயூப் தான் உங்க ஃபியூச்சர் அப்படின்னா அவரை கை வைக்க கூடாது. இந்த முக்கியம் சுஃபியான் முக்கியமா அவர் ஒருத்தர் இருக்காருன்னா அவரை இது பண்ணும். இப்போ நான் நவாஸ்னா நவாஸ். ஸோ இந்த மாதிரி தே ஹேவ் டு பேக் தேர் ஐடென்டிஃபைட் பிளேயர்ஸ் அண்ட் இன்னும் கொஞ்சம் 2 3 பேர் உள்ள கொண்டு வரணும். ஒன்லி தென் தேல் பி பேக் ஆன் ட்ராக். அப்படி இல்லாட்டி திருப்பி திருப்பி சுத்திட்டே இருக்க வேண்டியதான். திருப்பி அசனில் ட்ராப் பண்ணிட்டு ஹாரிஸ் ஆஃப் எடுக்க வேண்டியதான். அப்புறம் இவங்களுக்குள்ளே பருத்தி மூட்டை திருப்பி குடோனுக்கே போயிட வேண்டியதான். ஸோ இந்த மேட்சை இந்த சீரீஸை பொறுத்த வரைக்கும் இவ்வளவுதான் என்ன சொல்லு என்னது. இல்ல ஹசன் அலினா இது முடிஞ்சிச்சுன்னு நினைச்சேன். பார்த்தா திடீர்னு பார்த்தா டீம்ல இருக்க ஸ்குவாட்ல இருக்காரு. என்னடா பண்றீங்க அப்படின்னு கேட்கற மாதிரி இருக்கு. ஏன்னா பிஎஸ்எல் நடத்துறாங்க, அவ்வளவு பிளேயர்ஸ் இருக்காங்க, தே கான் ஃபைண்ட் நியூ பவுலரா அப்படின்னா ஒரு கொஸ்டின் தான். ஹசன் அலி போட்டப்ப இந்தியாவில போட்ட பவுலர்ஸ் தான் இப்போ ஐபிஎல்ல பவுலிங் கோச்சா இருக்காங்க. ஸோ அதனால அவங்க அதை பார்த்து தே ஹேவ் டு லுக் ப்ராக்ரெசிவ்லி அண்ட் இன்னும் கொஞ்சம் ஃபார்வர்டா போகணும். ஸோ இதுதான் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த எபிசோடுக்கு. உன்னுடைய ஃபைனல் கமெண்ட் சொல்லிட்டா வி கேன் க்ளோஸ். அதான் நீங்க இப்போ வியூவர்ஸ் கேட்டதுனால we have summarized Pakistan tour of West Indies. So we will be back with more videos. We'll sign off with this Rakesh part. Bye.